மணி ரயில் வண்டில கள்ளக்குறிச்சி தாண்டி வர ரயில் வண்டில கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தா ரயில் வண்டில போட போட கோவ வந்தா ரயில் வண்டில மாஸ் 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 டுமி மணி 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 மாஸ் ஆரம்பிக்கலாமா? வெறியோட இருக்கிறவன எவனானை தடுக்க முடியாது. இன்னைக்கு டே ஒன் திரும்பவும் ஆரம்பிக்கலாமா? ஸ்காட்ச்ல இருந்து சரக்கு பத்தி பார்க்க கூடாது, சரக்கு பத்தி கேட்க கூடாது, சரக்கு பத்தி பேசவே கூடாது, சரக்கு வாசனை வரவே கூடாது, சரக்கு முடிய தொடக்கவே கூடாது. இன்னைக்கு வெறியோட இருக்கும். இன்னைக்கு எதா இருந்தாலும் இன்னைக்கு எதுவுமே தொடவே கூடாது. வருது மாப்பிள. சொல்லுங்க மாப்பிள. வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ள வந்திருக்காப்லையா? சரி. ஃபாரின் சரக்கா? அப்படியா? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சீங்க? 4 மணிக்கு ஆரம்பிச்சீங்களா? சரி, கண்டிப்பா வந்துடுறேன். சரி மாப்பிள்ள, சரி சரி வந்துட்டேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு தேர்வோம், நாளையில இருந்து ஸ்கிராட்ச் ஆரம்பிக்கணும். முருகா, ஆண்டவா, ஞான பண்டிதா, கந்தா, கடம்ப, கதிரிவேலா, இன்னையிலிருந்து சரக்கு பற்றி பேசக்கூடாது, சரக்கு பற்றி நினைக்கக்கூடாது, சரக்கு மூடிய கூட தொடக்கூடாது. நீந்தாண்டா என்னை காப்பாற்றணும். விநாயகனே வினை தீர்ப்பவனே ஞான முகத்தோனே விநாயகனே. முருகா, ஞான பண்டிதா, என்ன எக்ஸில் வர கூப்பிட்றாங்க? ஹலோ, சொல்லுமா சொல்லுமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. அப்புறம் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க நினைப்பாவே இருந்தது, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏம்மா, என் நினைப்பாவா இருந்துச்சு? சரிம்மா சரிம்மா. அப்புறம் என்னம்மா இந்த இடத்துல ஃபோன் பண்ணியிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5 வருஷம் ஆச்சு. உங்களை பார்க்கணும் போல இருந்தது, உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது, அதனால தான் கூப்பிட்டேன். அப்படியா? அந்த அளவுக்கு என் மேலே மனசில் இருக்கீங்களா? சரி, உங்களே நினச்சிக்கிட்டு தான் நானும் இருந்தேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 3 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் கூட வரல. இன்னைக்கு ஃபோன் வந்திருக்கே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அப்புறம் எங்கேம்மா இருக்கீங்க? என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மா தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டாங்க. அதனால தான் எங்கள் அப்பா அம்மா சொன்ன பையனையே கல்யாணம் பண்ணி போயிட்டேன். என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்படியாம்மா, நான் மன்னிச்சுட்டேம்மா. இப்போ எங்கேம்மா இருக்கிறீங்க? இப்போ என்னோட 2வது பொருளை பிரசவத்துக்கு எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதான். என்னது? 2வது உள்ள பிரசவத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அதுக்கு ஏமா எனக்கு ஃபோன் பண்ணிய? இப்பத்தான முருகா உங்கள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். சரக்கு அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, மூடி திறக்கக்கூடாது இருந்தேன். ஒரு ஃபோன் வந்து சரக்கு அடிக்க வச்சுட்டிய முருகா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் முருகா. நான் அவளை சொன்னேன்ல முருகா, கேட்டீங்களா? இன்னைக்கு சரக்கு அடிக்கிற மாதிரி மூடி வந்துருச்சு முருகா. அவளுக்காக இன்னைக்கு மட்டும் சரக்கு அடிச்சுக்கிறேன் முருகா. நாளையிலிருந்து டே 1 ஆரம்பிக்கிறேன், ஸ்கிராட்ச்ல இருந்து. என் காதலி இழந்தவழி என்னை விட்டு இன்னும் போகவே இல்லை. அதனால தான் நான் ஜிம்முக்கு போனேன். அதனால தான் ஜூனியர்கிட்ட சொன்னேன், உடம்பை ரெடி பண்ணுங்க, எல்லா வழியும் போயிடும்னு. என்னது, ஒலிம்பிக்கில் வினிஸை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. கடவுளே, இந்த சோகத்துக்காக இன்னைக்கு ஒரு நாளைக்கு சரக்கு அடிச்சுக்கணும். நாளையிலிருந்து டே 1 ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்.
மணி ரயில் வண்டில கள்ளக்குறிச்சி தாண்டி வர ரயில் வண்டில கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தா ரயில் வண்டில போட்டா போட கோவ வந்தா ரயில் வண்டில மாஸ் 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 டுமி மணி 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 மாஸ்